இது பாருங்க நாம் பார்த்த அந்த அடையாளம் வந்து வேறு. அப்போ அந்த திருவிழா நேரங்களில் வந்து இப்படி இங்கே வருங்க எப்படி இருக்குண்டு. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய 4-5வது படிக்கட்டு. இந்த இடத்துலேருந்து அப்படி ஏறி வந்துட்டோம். திரும்பியும் மலை உச்சிக்கு ஏறி தான் திரும்ப அப்படி இறங்கி போகணும். கல் வந்து இந்த அருகிது ஊசி மின்னுக்கிற மாதிரி இருக்குது தூணெல்லாம். இந்த ஒரு தூண் அது அப்படி 2 ஒன்று இருக்குது. இந்த மலையில் எவ்வளோ இருக்குதுன்னு கடவுளி. மலையில் வந்து நம்ம மாதிரி வந்து நான் படிக்கட்டு மாதிரி செதுக்கியிருந்தவங்க இந்த இடத்துலையும் வந்து படிக்கட்டுகள் அப்படி செதுக்கிருக்காங்க. வா நம்மளோட மட்டக்களப்பில் வந்து இவ்வளோ ஒரு ஏறி போகிறது படிக்கட்டு எல்லாம் அப்படி செதுக்கிருக்கண்டு. வெல்கம் டு மக்கள் நாயகன் பிளாக்ஸ். இன்றைக்கு நாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குசலான மலை முருகன் ஆலயத்துக்கு தான் போகின்றோம். இந்த பின்பக்கமாக தெரிகின்ற அந்த மலையில் வந்து முருகன் ஆலயம் வந்து அமைந்திருக்கின்றது. மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம். இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்தில்னு சொன்னால் இப்போ எல்லாருக்குமே வந்து இல்லை. உதாரணத்துக்கு 100க்கு ஒரு 20% கூட இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஆலயம் வந்து இருக்கிறதே தெரியாது. ஒரு கிராமப்புறத்தில் ஒரு எல்லை கிராமத்தில் வந்து இந்த குசலான மலை முருகன் ஆலயம் வந்து அமைந்திருக்கின்றது. மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம். கதிர்காமம் எப்படியோ, மண்டூர் முருகன் ஆலயம் எப்படியோ, தாண்டாமலை முருகன் ஆலயம் எப்படியோ, அதே மாதிரி தான் இந்த குசலானமலை முருகன் ஆலயமும். நான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த பக்கமாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சின்ன சின்ன வீடுகள். இங்கே வந்து வீடுகள் எல்லாமே வந்து ஒரு கொத்தணி குடியிருப்பாக வந்து ஒரு இடத்துல வந்து இல்லை, சிதறல் குடியிருப்பு மூலமாக அங்கே வந்து சிதறி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பார்க்குறதெல்லாம் வந்து மலை குன்றுகள். அப்போ இந்த மலையடி வாரத்தில் எல்லாம் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்குது. தொழிலாக வந்து மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, அதோட வந்து விவசாயங்களை வந்து செய்து கொண்டிருக்காங்க. அப்போ நாங்கள் இப்போ வந்து அந்த முருகன் ஆலயத்திற்கு, அந்த மலையில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்து ஏற போகின்றோம். அங்கே போகிறதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ வந்து இந்த வழி பாதையில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த வழியால் அப்படியே போயிட்டுது அங்கேருந்து நம்ம வந்து ஏறணும். இது வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம். அப்போ மேலே ஏறிட்டு அந்த ஆலயத்தில் வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, ஆலயம் எப்படி அமைஞ்சிருக்கிறேன் எல்லாத்தையும் வந்து நாம் பார்வையிடலாம். குசலான மலை முருகன் ஆலயம் இருக்கக்கூடிய இந்த மலையடி வாரத்தில் வந்து ஒரு சில வீடுகளும் வந்து இருக்குது. இவங்க வந்து இப்போ தற்காலிகமாக வந்து இந்த இடத்துல வந்து குடியிருப்பை தற்காலிகமாக வந்து நிறுவியிருக்காங்கன்ற மாதிரி இப்போ தம்பி சொல்கிறார். இந்த பக்கமாக பயில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா அவங்க வந்து தான் செய்யக்கூடிய அந்த பயிற்சிகளை வந்து காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி தங்களுடைய இருப்பிடங்களை அமைச்சிட்டு பயிரையும் செய்து கொண்டிருக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்த குடியிருப்புகளை அமைச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ கிட்டத்தில் வந்து ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை நாள் திருவிழா தம்பி இங்கே நடக்கிறது? 5 நாள். என்ன இடமெல்லாம் பாருங்க எப்படி ஒரு அழகா இருக்குண்டு. இந்த மலையடி வாரத்தில் அந்த என்ன மரம்ண்டா, இந்த மரம் எண்ணம்பாலைன்னு சொல்லுவாங்கண்ணே. எண்ணம்பாலை தானே? எண்ணம்பாலை மரம் வந்து இந்த மலையடி வாரத்தில் இருக்குது. பெரிய பெரிய மரங்கள், நல்ல நீட்டு மரங்கள். அப்போ கீழே வந்து ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு இணலாக இருக்குது. ஓகே, நாங்கள் இந்த குசலான மலை முருகன் ஆலயத்திற்கு வந்துட்டோம். இப்போ வந்து மலையடி வாரத்தில் 2 ஒன்று இருக்கின்றோம். இந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை பாருங்கள். பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து 2 ஒன்று இருக்குது. உண்மையிலே பார்க்கக்குள்ள பெரிய ஒரு வியப்பாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நிறைய மரங்கள் வந்து இருக்கிற மரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்ணம்பாலை மரங்கள் தான், நல்ல உயரமான மரங்கள். அந்த பக்கமாக மலை குன்றுகள் இருக்குது, அந்த பக்கமாக குளம் இருக்குது. அதில் வந்து அந்த பக்கமாக மலசில கூடம் வந்து கட்டி கொண்டு இருக்காங்க. இன்னுமே வந்து பூரணமாக வந்து வேலைகள் முடியலை. அதோட இந்த பக்கமாக ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில் உண்டு இந்த பக்கமாக கட்டி, அதுவும் வந்து பூரணமாக முடியாமல் இருக்குது. இந்த பக்கமாக இந்த கட்டுப்பட்டு இந்த குறையில் இருக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் காரியாலயம் என்று நினைக்கிறேன். அதோட இந்த பக்கமாக சின்ன பிள்ளையார் ஒன்று வச்சு இந்த பக்கம் வழிபட்டுருக்காங்க. அதோட இந்த நாங்கள் இப்போ போகக்கூடிய இந்த பாதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வழியால் நாம் இப்போ ஏறணும். இந்த முன்னுக்கு வந்து அந்த மணல் மூட்டைகள்லாம் வந்து கட்டியிருக்கின்றாங்க. மேலே வந்து கம்பியில் அடிச்சிருக்காங்க. அந்த கம்பியை பிடிச்சா நம்ம அப்படி ஏறணும். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்த வழி வந்து இந்த வழி தான். நாங்கள் வந்த வழி பாதை வந்து இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்து அப்படியே ஏறி போகணும். இந்த இடத்த வந்து அந்த மணல் மூட்டைகள் வந்து முன்னுக்கே வந்து அடிச்சிருக்காங்க. இந்த மணல்கள் வந்து சரியாமல் ஈஸியாக வந்து ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி. அதோட இந்த பக்கம் இந்த கேபிள் அடுத்தது கம்பியெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க.
நம்மளை வந்து ஒரு தம்பியாக வந்து இந்த கூட்டி போகிறார். அந்த தம்பியோட பேர் என்ன? என் பேர் கிருஷாந்தன். கிருஷாந்தன். நான் இந்த ஊர் தான். இந்த ஊர் கிருஷாந்தன் தம்பியாக வந்து நம்மளை வந்து கூட்டி போகிறார். இந்த மலையை பாருங்கள், இப்போ இப்படி ஒரு குத்தன் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ ஏறி போகின்றோம். அப்போ நாங்கள் வந்து இருந்த டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து சரியாக வந்து 12 மணி. அப்போ சரியான மாதிரி வெயிலாக இருக்கும். சரி, இப்போ பார்க்கக்குள்ள எப்படி குத்தன் இருக்குண்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுமா எனக்கு தெரியல. சரி, ஓகே, ஏறி போவோம். என்ன அப்பா, சரி, ஓகே, நாங்கள் இந்த அப்படியே ஏறிக்கொண்டு இருக்கின்றோம் மேலே. இதுவும் ஒரு அட்வென்ச்சர் பயணம் மாதிரி தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நிற்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரியாக வந்து 12:05. அப்போ வெயில் வந்து சரியான மாதிரி அடிச்சு கொண்டிருக்கு, சூரியன் உச்சத்தில் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் வந்து மலையில் வாட்டா இல்லாமல் கால் வச்சா எப்படி இருக்குமென்றதை ஜோதிச்சு பாருங்கள். அப்போ அப்படி தான் நாங்கள் இந்த வந்து கொண்டிருக்கோம். அப்பா, தாண்டா ஏறுறது விட கஷ்டமாக இருக்கு. ஏண்டா தாண்டா மலையில் கூட அந்த ஸ்டெப்ஸுகள் வந்து படிக்கட்டுகள் மாதிரி வடிவாக இருக்கும். இது வந்து குத்தன் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்பா, பொம்பளையில் நம்ம இருந்தால் கடும் கஷ்டப்படணும் போல கிடக்கப்பா. இந்த டைமில் நான் சொல்கிறேன், காலெல்லாம் நெருப்புக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. அப்பா, சரி, இந்த இடத்துல இருந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கும்போது அந்த அருகே நம்ம நின்று வந்த இடம். சரி, ஓகே, அப்படியே போவோம். மேலே வேறு லெவலில் இருக்குது. இந்த வாரம் இந்த கிடக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து இது வந்து சோழர் காலத்தில் ஆரம்பத்தில் வந்து மன்னர்கள் வாழும்போது அந்த டைமில் உருவாக்கப்பட்ட செங்கல்கள்லாம் இந்த கல்லெல்லாம் வந்து பெரிய பெரிய செங்கல். அப்பா, வா, வேறு லெவலில் இருக்கியா. இப்படி அதாலையா போகணும். ஓகே, அப்பா, கடுமையாக கலைக்குது. நான் நினைக்கிறேன் எந்த அளவு இருக்குமெண்டு. நான் நினச்சினான் சின்ன மலையாக தான் இருக்குமெண்டு. தாண்டா தெரியுமா இதுலேருந்து பார்த்தா? இரவு இப்போ தெரியாது, இரவையில் உச்சியில் வச்சுருப்பாங்க பல்ப் ஒன்று. அந்த உச்சி பல்ப்பு இரவையில் என்ன இங்கே இந்த பக்கமாக வந்து ஏறி போகிறது படிக்கட்டு எல்லாம் படி அப்படி செதுக்கிறிக்கண்டு. வா, முருக பெருமா நம்மளோட காலை போட்டு சரியாக சொல்கிறாரு. இந்த டைமில் நீங்கள் என்ன பார்க்க வாரண்டு கேட்டு. வாவ், அமேசிங். வேறு லெவலில் இருக்கான். பாருங்க, இந்த படிக்கட்டெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் செதுக்கியிருக்காங்கண்டு. விலங்கல் என்னண்டு உடனே கட்டிவிட்டா கடுமையாக சுடுகுது. கடுகு எனக்கு காலெலாம் சிவந்து தாழ்றே. நம்மளோட வந்த ஒரு அண்ணா வந்து வந்து கொண்டிருக்காரு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல நின்று பார்க்கும் கூட எப்படி தெரியுது, நல்லா இருக்கு வியூ. வேற இல்லை, நாம் வந்து வந்த வழிப்பாதை வந்து அந்த இருக்குது. அப்பா, இது என்னது? அரிசி மாவு இடிக்கிறது இதெல்லாம் என்ன? அப்போ திருவிழா குளங்களை இடிக்கிறோங்களா? அப்போ இங்கே பாருங்க, இந்த மலையில் வந்து ஒரு உரல் மாதிரி, ஒரு குழி மாதிரி இந்த மலைக்குள்ளே வந்து இந்த அரிக்குது. அப்போ அந்த திருவிழா நேரங்களில் வந்து முருகனுக்கு கல்யாணத்துக்காக வேண்டி கல்யாண பூஜை நடைபெறதா?
கல்யாண பூஜை நடைபெறும் போது அந்த முருகனுக்குரிய அந்த அரிசிகள் அடுத்த மஞ்சள் எல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு குத்துவாங்களாம். பூசி மின்னுக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே. காலெல்லாம் வந்து சரியா சுடுதாப்பா. சரி அப்படி போ. தங்கமே அதில் வந்து உண்மையிலே இந்த இடங்கள் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒருத்த பள்ளம் அரிக்கிறதுக்கான காரணம் வந்து ஆரம்பத்தில் வாழ்ந்த மன்னர்கள் வந்து தங்களுடைய அந்த நகைகள் ஆபரணங்கள் அதுக்கெல்லாம் வந்து பதுக்கி வைக்கிறதுக்காக வேண்டி ஒழிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு புதையல்னு சொல்லுவாங்க. அப்படியான அந்த இடத்துல இருந்து அந்த திரும்ப வந்து நம்ம மீட்டெடுக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த இடம்தான் இப்படியான ஒரு இடங்கள். ஓகே பாருங்க ஃபுல்லாக வந்து பெரிய மலைத்தொடர். பார்க்கக்குள்ள எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு. நல்ல ஒரு இடம். ஓ ஓ சாமியை தீர்த்த மாட்டுவாங்க. கங்கையில் தண்ணி பாருங்க. ஓ வெயில் அடிக்கக்குள்ள இவ்வளோ தண்ணீர் தானே ஃபர்ஸ்ட் வந்து. ஓ மனே எப்படி என்ன பாருங்க. இப்போ வந்து இவ்வளவு கோடை காலமாக இருந்தாலும் இந்த நீர்கள் வந்து வற்றாமல் அப்படி இருந்து கொண்டிருக்கு இந்த மலையில். இங்கே பாருங்க இந்த அவங்க கிடக்கு நீர். கீழே தண்ணி இல்லை, குளத்துக்குள்ளேயே தண்ணி இல்லை. அப்படிஞ்சு பாருங்க இந்த இடத்த கொஞ்சம் தண்ணி கிடக்குது. அதே மாதிரி இந்த இடத்தையும் வந்து இது வந்து தீர்த்த மாறுற கிணறா? தீர்த்த கிணறுன்னு. அப்போ இந்த பக்கம் பாருங்க இந்த இருக்கிறது வந்து தீர்த்த கிணறு. அப்போ இவ்வளவு ஒரு கோடை காலம் வந்தாலும் இதில் வந்து தண்ணி வட்டாமல் அப்படி இருக்குது. அப்படிஞ்சு பாருங்கள் இந்த குளத்தை சுற்றி ஃபுல்லாகி வந்து ஏதோ ஒன்று வெட்டின மாதிரி இருக்குது. இந்த வாட்டர் லைன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்குமென்று நினைக்கிறேன். இந்த தெரிகிறது அப்படியே பார்டர் லைன் வெட்டு மாதிரி இருக்குது. சதுரம் அப்படி வெட்டி அந்த பக்கம் அப்படியே போகுது இந்த குளத்தை சுற்றி. ஆனால் இது வந்து அதுக்கு பிறகு நம்மளுடைய ஆக்கள் வந்து கட்டியிருக்காங்க இந்த கட்டு. ஆனால் கட்டுக்கு முதலே வந்து இந்த வெட்டு இருக்குது பாருங்க. இது வந்து வெட்டு இந்த இருக்குது. அப்படின்னு சொன்னால் வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு எந்த விளங்குமென்று தெரியல. நேரடியாக வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். இங்கே பாருங்க இந்த கோயில் அமைச்சிக்கிற இடத்த உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது உண்மையிலே. இதுவரைக்கும் பரவாயில்ல நீங்களாக இருந்தால் குசலான மலைக்கு முருகன் ஆலயத்துக்கு வாங்க, ஒரு தரமாவது வாங்க. முருகன் பெருமானை போய் முதல்ல வழிபடுவோம். இறுதியாக நாங்கள் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தை வந்து ரீச் ஆகிட்டோம். அப்பா முருகா உள்ளே வந்து திருநீறு குங்குமம் எல்லாமே வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம வழிபட்டுட்டு போகலாம். வச்சு வந்து லாக் பண்ணி விட்டிக்காங்க. இந்த பக்கமாக இது வந்து வள்ளி தெய்வானையா? இது அந்த மை முருகன் வச்சு வாகனம் அதுக்கு வச்சுக்காங்க. ஓகேயா. இதுக்குள்ளே வந்து முருகப்பெருமானுடைய அந்த வாகனம் இருக்குது, மயில் வாகனம். அந்த மேலே இதுக்கு இந்த மலையில் மேலே என்ன இருக்குதா? மேலுக்கு அந்த வழியால போகணும். மேலே என்ன இருக்குதா? மேலே ஒன்றும் இல்லை. மேலே ஒரு பேல் ஒன்று வைக்கிறாங்க, அதை கரட்டி கொண்டு போயிடுவாங்க. கல்லணு கூட்டலாம் இதில் சாமம். இது நாகதம்பிரான் கோவில். இது இந்த பக்கமாக வந்து நாகதம்பிரான் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து காரியாலயம் என்ன? கரண்ட் வசதியெல்லாம் இருக்குண்ணே. கரண்ட் வந்துருக்கு மேலே மலை வரைக்கும். சரி நாகதம்பிரான் என்ன
அச்சே. ஓமோ சி பாருங்கப்பா. இந்த பாருங்க, இந்த இடத்த வந்து நாகதம்பிரான் சிலையை ஒன்று வச்சு வழிபடுறாங்க. மலை அடிவாரத்தில் வந்து புத்திரிக்குது. சொல்லும் போதே இந்த மேலெல்லாம் வந்து கூசுது. இஞ்சி பாருங்க, இந்த கல் வந்து எப்படி இருக்குண்டு, ஒரு சிம்மாசனம் மாதிரி அப்படி இருக்குதுடாப்பா. ஆவ், சரியா நாக படம் தானது. அதோட இஞ்சி பாருங்க, இந்த புத்திரிக்கிறதுக்கு மேலே இந்த கல்வெட்டுகள் வந்து எப்படி இருக்குண்டு. இந்த என்னென்னு சொன்னால், அந்த பெய்கிற மழை தண்ணிகள் வந்து உள்ளுக்குள்ளே விழாமல், இப்போ நாளைக்கு இங்கே வந்து அந்த ஆதி காலத்தில் இந்த நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆதிவாசிகள் அந்த மன்னர்கள் வந்து இருக்கும்போது இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து மலையால் ஓடி வந்து கீழே விழாத மாதிரி தான் இந்த வெட்டுவெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்த மட்டும் இல்லை, அந்த மேலுக்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஓரத்தில் இருந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரே விளங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அந்த வெட்டு வந்து அப்படியே புல்லாங்கால வரைக்கும் போகுது. அப்படியே நல்ல ஒரு நல்லா இருக்கு. நல்ல உயரமா இந்த மலை. பார்க்கக்குள்ளே பயங்கரமா இருக்கு. அப்பா ஒரு குகை. மலை வந்து பட்டி வரைக்குது. இன்னொரு மலையில் சாஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மழை துளியும் வந்து படாது. அதோட வெயிலும் வந்து அடிக்காது. என்ன தம்பி? படி வரைக்கலாம் போவோம். என்ன இப்போ இந்த மலைக்கு மேலே வந்து முருகன் வேல் இருக்குதா? வேலுக்கு இப்போ இல்லைண்ணே, கழட்டி வச்சுருக்காங்களாம். திருவிழா டைம் நேரங்களில் மட்டும்தான் வைப்பாங்க. அதோட வந்து நாம் ஒரு மலையில் வந்து ஏறிட்டு வந்து இடத்துல நின்று கொண்டிருக்கோம். அதாவது முருகன் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல வந்து குச்சினால மலையில். இப்போ இதற்கு மேலேயும் வந்து பெரிய ஒரு மலை இருக்குது. இந்த மலையில் ஏறணும்னு சொன்னால் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த வழியெல்லாம் ஏறணும். அப்போ அந்த வழியில் போயிட்டு மேலே ஏறணும்னா அப்போ மேலே ஒன்றுமே இல்லை, மேலே ரெண்டு அந்த வியூவை மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அங்கே வந்து ஒரு முருகன் வேல் ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ அந்த வேல் வந்து திருவிழா நேரங்களில் மட்டும் வைக்கிற, திரும்ப வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். வேறு உண்மையிலேயே பா அந்த இது பாருங்க, இருந்து பார்க்கக்குள்ள அந்த வியூ, அந்த கிராமங்கள், அந்த மாடு மேய்கிறதெல்லாம் வந்து குளங்கள்லாம் பார்க்கக்குள்ள நல்லா இருக்குண்ணா. அந்த சித்திரத்தில் அந்த மேலே அந்த ஆட்டுகளில் பார்க்குற மாதிரி அப்படி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது. சரி பாருங்க, இதுதான் கரடியின் குளம். என்ன இந்த இருக்குதான் வந்து கரடியின் குளம். ஓகே, அப்படி போவோம். என்ன நாம சரி பாப்போம் ஒருக்கா. சரி வந்த நம்ம ஒரு கறி பாப்போம். என்ன சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். தம்பிக்கு வந்து சிரமமா? இல்லை இல்லைண்ணா, பரவாயில்ல. அவரை கறிட்டு வரணும்ண்ணா. நீங்கள் நில்லுங்களா? நீங்கள் நில்லுங்க, ஏழாமல் இருக்கு அவங்களால. இப்போ நாங்கள் இந்த மலையிலிருந்து இப்படி ஏறிட்டு வந்து இந்த வழியாக வந்தனாங்க. இப்போ ஏறிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஆலயம் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் அந்த இருக்குது அந்த நாகம்புரம், அந்த புத்து, அந்த நாகம்புரம் சிலை இருக்கிற இடத்த பார்த்து நம்ம இதுக்கு மேலேயும் வந்து பெரிய மலை தொடர் இருக்குது. இப்போ இந்த வழியால் தான் வந்து நாங்கள் இந்த மலைக்கு ஏற போகிறோம். இப்போ தம்பி பின்னாலே நான் இப்போ போகிறேன். இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய செங்கல் நம்ப கிடக்கு. என்ன கால் வந்து பொக்களிச்சுது. மேலே இந்த ஊர் இருக்குது. இஞ்சி பாருங்க, நம்ம கீழ்மலையில் வந்து நம்ம மாதிரி வந்து நான் படிக்கட்டு மாதிரி செதுக்கியிருந்தவங்க. இந்த இடத்துலையும் வந்து படிக்கட்டுகள் அப்படி செதுக்கியிருக்காங்க. வா, நம்மளோட மட்டக்களப்பில் வந்து இவ்வளோ ஒரு பிரபல்யமான இடங்கள்லாம் வந்து இருக்குது. வரலாற்று சான்றிதழ் நம்முடைய தமிழர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய இடங்கள்லாம் வந்து இருக்கின்றது. என்னண்டு? இது வந்து வேற கிராமம். ஓ, இது வந்து மாவடியோட. அது சரி. வா, இங்கே பாருங்க, நாம் வந்து அந்த மலையிலேருந்து
அந்த பக்கமாக அந்த பார்த்த வியூ வந்து அந்த கிராமங்கள் வந்து வேறு கிராமங்கள். இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏறித்து நின்று இந்த பக்கமாக பார்க்கக்கூடிய இந்த கிராமங்கள் வந்து வேறு கிராமம். அதாவது இந்த மலையில் ஏறினா தான் இந்த பகுதியில் இருக்கிற கிராமம் தெரியும். வேறு இல்லை அந்த பக்கம் வெள்ளாமை செஞ்சுக்காங்கண்ணே. அப்போ அந்த 3 போகம் செய்வாங்க வேளாண்மையெல்லாம். அப்போ அந்த வகையில் அந்த பக்கம் பச்சை தெரியும் உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து வேளாண்மை தான். தூணுகள்லாம் இங்கே வரும் இந்த கடற்கரைலாம் வந்து இப்போ தூணுகள் தான். இப்போ பாருங்க இந்த கடற்கரைலாம் வந்து தூண் தான். இங்கே கால் வச்சு பார்க்கக்குள்ள வாட்டியே விளங்குது. அப்பா இந்த மலையிலேருந்து வெட்டி எடுத்தியாங்க தூண். இங்கே பாருங்க அடுத்து அந்த சதுரப்படையில் ஒரு அடையாளம் மாதிரி ஒரு இதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு நட்சத்திரமாக இருக்குது. இப்போ இப்படி ஒரு சதுரம், அந்த சதுரத்துக்குள்ளே கோணல் ஒரு சதுரம் பொட்டி மாதிரி. எப்படி இருக்கிறாப்பா அது. இதெல்லாம் வந்து மன்னர்கள் வந்து புதைச்சி வச்ச அந்த புதைகுழிகள் தானே. அந்த பக்கமாக எல்லாம் இருக்குது. அந்த ஒரு சதுரப்படம் அந்த தெரியுது. இந்த மலையில் எவ்வளோ இருக்குதுண்ணே கடவுளி. இந்த குசலான மலையை வந்து தனியாக ஒரு நாள் பிடிக்கும் போல சுற்றி பார்க்குறதுக்கு. இஞ்ச பாருங்க இந்தாவும் இருக்குது. இது வந்து வேறு டிசைனில் இருக்குது. அது கொஞ்சம் பெருசுண்ணா கை வைக்க பயமா இருக்கு. உள்ள என்ன இருந்தாலும் இருக்காதா? பாருங்க நாம பார்த்த அந்த அடையாளம் வந்து வேறு, இது வந்து வேறு ஒரு இது. இதெல்லாம் வந்து தங்கங்கள் இருந்தது. தங்கங்கள் அந்த முத்து மாணிக்கம் வந்து அந்த வைரம் வைடூலியம் வந்து விலை மதிப்பற்ற அந்த மதிக்க முடியாத பொருட்கள் வந்து இருந்த அதில் இருந்த இடங்கள் தான். இங்கே பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது வேறு ஒரு டிசைனில் இருந்தது அமைப்பில், இது வந்து ஒரு வேறு அமைப்பில் இருக்குது. இந்த பக்கமாக அந்த தேரோடு சொல்லுவாங்க, அந்த வண்டியில் உருட்டின மாதிரி தடங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து வெட்டுகள் தான். தூணக்கா பார்ப்போம். தூண் எல்லாம் இருக்குது தான். தூணக்கா அப்படியே பார்த்துட்டு வருவோம். உண்மையிலே நம்ப முடியாமல் இருக்குது. இங்கே வந்து நேரடியாக பார்க்கக்குள்ள மேலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது கடவுள். இங்கே வர அந்த செங்கல்கள் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய செங்கல் உண்டு. இதெல்லாம் வந்து பாதி உடைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன செங்கல் தான், பெரிய ஒரு செங்கல் எல்லாம் கிடக்குது. இங்கே வரும் இந்த இது வந்து என்ன தம்பி இந்த அடிக்கிறது? இங்கே வரும் இந்த கல்லை வந்து பாருங்க இப்படி ஒரு சமனாக வந்து சதுரப்படையில் இருக்குண்டு. இதுவும் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து மூடி இருந்த மாதிரி ஒரு சிம்மாசனம் சேர்ந்துக்கூடிய இடம் மாதிரி, இந்த சிம்மாசனத்துக்குரிய பொருள் மாதிரி தான் தெரியுது. ஏன்னே இங்கே பாருங்க இந்த கல்ற சைஸு இந்த கடகு கல்லுகள் எல்லாம். இப்போ இங்கே இருந்து தூர போகணுமா தம்பி? இதில் இறங்கி போகணுமா? சரி ஓகே. எனக்கு இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து திரும்ப இந்த வழியால் குத்தன்னு அப்படி கீழே இறங்கி போகணும். எப்படிடா பறிக்குது. கொஞ்சம் சறுக்கு மாட்டா சரி ஏனே. கால்ற கதை சரியாப்பா. வாட்டா போட்டு வந்தீங்களா நம்மளோடக்கு? கோயிலுக்கு வரக்குள்ள வாட்டா போட இல்லாது அப்படி இருக்கு அப்பா.
மலைக்கு மேலே வந்து பெரிய பெரிய பத்த காடுகளும் குகைகளும் இருக்குது. மலைக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. கீழே இருக்கிறத விட மலைக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. இந்த இருக்குதுண்ணே. இங்கே பாருங்க, தூண் கட்டைகள் எல்லாம் வந்து தூணுகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குண்டு. வா, உண்மையிலே எனக்கு மேலாம் சிலுக்குது. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு அரச மாளிகை நினைக்கிறேன். இல்லை எதுவும் வேறு வேறு கோயில் சம்பந்தமான விடயங்களாண்டு தெரியல. இதெல்லாம் தூண்கள் தானே. இந்த கீழே விழுந்து கிடக்கிற எல்லாமே தூண்கள் தான். அந்த பக்கம் எல்லாம் கிடக்குது. இந்த சில தூண்கள் வந்து நாட்டப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த பக்கமாக அந்த தூணுண்டு உடைச்சிருக்காங்கண்ணே. உடைஞ்சி விழுந்துருக்குது. இங்கே பாருங்க, இந்த தூணுண்டு அப்படி கீழே உடைஞ்சி விழுந்துருக்குது. இந்த நாட்டின மாதிரி அதில் அந்த அடிக்கல் வந்து இந்த இருக்குது. ஊசி மின்னுக்கிற மாதிரி இருக்குது தூணெல்லாம். இந்த ஒரு தூண் அது அப்படி 2 ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. நம்மளை விட உயரம் கூட. எப்படி இருக்குண்டு தூண். சரி போவோமேனே. சரியான மாதிரி வெயிலாக இருக்குது. நம்ம வந்த நேரம் சரியான மாதிரி பிள்ளை கொண்டு காலை நேரத்தில் வந்திக்கணும். இல்லைன்னு சொன்னால் பின்னேற நேரத்தில் வந்திருக்கணும். இப்போ சரியாக நம்ம வந்து 12 மணிக்கு வந்திக்கும். இப்போ வந்து 12:30 1 மணி ஆகுது. இந்த மேலே சுற்றி பார்த்து திரும்ப ஏறி திரும்ப கீழே இறங்கணும். பாருங்க, இந்த மலைக்கு மேலே ஏறி நாங்கள் தூணை பார்க்குறதுக்காக வேண்டி வேறொரு வழியால் இறங்கி வந்து நாங்கள் இப்போ திரும்ப வந்து நாம் இந்த மலைக்கு மேலே ஏறி திரும்ப அடுத்த மலைக்கு மாறி அடுத்த மலையால் இறங்கணும். வா, கால் வைக்கல நிலத்துல 2 நாளைக்கு. உங்களுக்கு பழகிருக்குமேனே. ஆண்டாப்பா இதெல்லாம் நீ சரி பாருங்க, நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படி ஏறி வந்துட்டோம். திரும்பியும் மலை உச்சிக்கு ஏறி தான் திரும்ப அப்படி இறங்கி போகணும். ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலே நம்முடைய தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷங்கள் என்ன. இப்படியான பழமை வாய்ந்த இடங்கள், பழமை வாய்ந்த பொருட்கள் எல்லாம் மலையிலேருந்து பார்க்கக்குள்ள இந்த வியூ வேறு லெவலில் இருக்கு. வாங்க போவோம். இதில் வேலை எங்கே வைப்பாங்க? அந்த மேலுக்குன்னு ஏறலாமா நம்ம அதுக்கு? இப்போ திருவிழா நேரங்களில் ஒரு வேல் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வேலை வந்து அந்த இடத்துல வைப்பாங்க. அதான் வந்து மலை உச்சி. இப்போ நாங்கள் பார்த்த இடமே எல்லாமே வந்து இந்த மலை இருக்கக்கூடிய சின்ன சின்ன அடி அத்திவாரங்கள் வேறு வேறு அம்சங்கள் தான். இப்போ நம்ம மலை உச்சிக்கு போகிறோம். அதுலேயும் வந்து படிக்கட்டுருக்கேன்னு பாருங்க. இந்த இதுலேயும் வந்து படிக்கட்டு இருக்குது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய 4-5வது படிக்கட்டு. இதான் வந்து கடைசி மலை உச்சிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பரல்லாம் வச்சுருக்காங்கண்ணே. என்னத்துக்காக வச்சுருக்காங்க? பேலை நாட்டுறதுக்கா? அது வைக்கிறது. ஓகே. இந்த இருக்குது. இதெல்லாம் வந்து வேல் வைக்கிற இடம். அந்த இருக்குது வேல் வைக்கிற இடம். அதை வந்து கான்கிரீட் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ திரும்ப வந்து திருவிழா நேரங்களில் கலட்டிடுவாங்க. என்னடா நாம் வந்து இதை விட தள்ளியாங்க அருகாமையில் போக முடியாது. நாங்கள் பக்கம் விழுந்துருவோம் போனமாக இருந்தால். நம்ம வந்து கீழே நின்று பார்த்தோம் அந்த நாகம்பிரான் இருந்த அந்த மலைக்கு மேலே நிற்க நம்ம. நாகம்பிரான் அந்த சிலர் இருந்த மலைக்கு மேலான நம்ம வந்து 2 ஒன்று இருக்கோம். இப்போ அந்த அருகே நம்ம கீழே பார்த்து அந்த
கங்கை, அடுத்தது முருகன் ஆலயம், காரியாலயம் எல்லாமே வந்து பார்த்த இடம் வந்து அந்த இருக்குது. நாம் வந்து ஏறி வந்த இடம் வந்து அதுக்குள்ளே ஏறி வந்து நாம் வாவ் மேலே மறக்க முடியாத ஒரு நாள் கிளம்பி. உங்களுக்கு நன்றியா சரி அழைச்சிட்டு வந்ததுக்கு. ஓகே, நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே இறங்க போகின்றோம். உண்மையில் நிறைய உறவுகள் இந்த வீடியோ ஊடாக நம்முடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய குசலான மலைக்கு நீங்களும் வருகை தந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம். அதோட முருகப்பெருமான் அருள் உங்களுக்கும் கிடைக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் வராத நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய திருவிழாவுக்காவது வாங்க. கண்டிப்பாக வந்து திருவிழா நடக்கும்போது நாம் வந்து நம்மளுடைய மக்கள் நாயகம் ப்ளாக்ஸில் வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் இந்த நாளில் வந்து திருவிழா நடக்குமெண்டு. அடுத்த வருடம் நானும் கண்டிப்பாக வந்து உங்களை போல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஆவலோடு வந்து இருந்து கொண்டிருக்கேன். அடுத்த ஆண்டாவது நானும் வரணும் என்று ஒரு எண்ணத்தோடு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நானும் வருவேன். வாங்க, நீங்களும் உங்களை சந்திப்போம். நம்ம சேர்ந்து வந்து முருகப்பெருமானை வழிபடுவோம். சேர்ந்து வந்து நான் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானுடைய அருளையும் பெற்றுக்கொள்வோம். ஓகே, இதுக்கு மேலே என்னால் முடியலை, கதைக்கவே முடியலை. இறங்க போகின்றோம். இறங்கிட்டு அப்படியே இந்த வீடியோ நான் அதோட முடிச்சு கொள்கின்றேன். போவோம் என்ன, வாங்க போவோம். அவங்க வந்து மர இணலுகளை வடி ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நம்மளோட வந்த ஃப்ரெண்ட் போடி எனக்கு வந்து தண்ணி போக்கெல்லாம் கட்டி போட்டு. அப்போ எங்களுக்கு எப்படி நாங்கள் ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சவங்களுப்பா காலெலாம் 10 பார்த்தீங்களா? உங்களுக்கு விளங்கிருக்கு. இப்போ அந்த சும்மா ஏறி வந்ததுக்கே அவருக்கு அப்படின்டா, அப்போ எப்படி சூடாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே அம்மா, அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் முடிச்சு கொள்கின்றோம். உண்மையிலே மறக்க முடியாத ஒரு நாள் இந்த முருகப்பெருமானை பார்க்க வந்தது. இனிமேல் வீடியோ சந்திப்போம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் அப்படியே இறங்குறதோட எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். பாய் தம்பி, பாய். ஓகே.